بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال النبي صلى الله عليه وسلم لا تسبقوني بالركوع ولا بالسجود ولا بالقيام رواه مسلم. அன்பிற்கினிய சகோதரர்களே, சில மாதங்கள் முன்பு ஒரு சகோதரர் என்னிடம் ஒரு சந்தேகத்தை கேட்டார். பல இடங்களில் நான் தொழுதிருக்கிறேன், ருக்குவிலிருந்து எழுந்த பிறகு உடனே சஜிதாவுக்கு சென்று விடுவார்கள், சஜிதாவிலிருந்து எழுந்த பிறகு உடனே இரண்டாவது சஜிதாவுக்கு சென்று விடுவார்கள். ஆனால் இந்த பள்ளியில் சற்று தாமதமாக செல்வது போல் தெரிகிறதே என்று. இதே சந்தேகம் உங்களில் பலருக்கும் இருக்கலாம். அதற்கான பதில் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையை குறித்து நபி தோழர்கள் அறிவிக்கும் பொழுது குறிப்பிடுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ருக்குவிலிருந்து எழுந்து நிற்பது அந்த கியாம், அடுத்து சஜிதா செய்வது, இரண்டு சஜிதாவுக்கு இடையிலே அமர்வது, இந்த 4 விஷயங்களும் ஏறக்குறைய சமமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். அப்படி இருக்க நாம் எந்த அளவுக்கு ருக்கு செய்கிறோமோ ஏறக்குறைய அதே அளவுக்கு ருக்குவிலிருந்து எழுந்த பிறகு நிற்க வேண்டும், உடனே சஜிதாவுக்கு சென்று விடக்கூடாது. எந்த அளவுக்கு சஜிதா செய்கிறோமோ ஏறக்குறைய அதே அளவுக்கு 2 சஜிதாவுக்கு இடையில் உட்கார வேண்டும். எனவேதான் இந்த 4 விஷயங்களையும் ஏறக்குறைய சமமாக ஆக்குவதற்கு தான் உடனே சஜிதாவுக்கு சென்று விடக்கூடாது. சஜிதாவிலிருந்து எழுந்த பிறகு ஒரு வினாடி 2 வினாடி உட்கார்ந்து உடனே இரண்டாவது சஜிதாவுக்கு சென்று விடக்கூடாது. மாறாக 4 விஷயங்களும் ஏறக்குறைய சமமாக இருப்பதாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இப்படி சற்று தாமதம் கிடையாது, இதுதான் முறையான தொழுகை. இப்படி செய்யும் பொழுது நம்மில் சில சகோதரர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன? இமாம் ருக்குவிலிருந்து எழுந்த பிறகு அல்லாஹு அக்பர் என்ற சஜிதாவுக்கு தக்பீர் சொல்வதற்கு முன்னால் சஜிதாவுக்கு செல்வதற்கு தயாராகி விடுகிறார்கள். பாதி ருக்கு செய்யும் அளவிற்கு குனிந்து முதுகை சாய்த்து சஜிதா செய்வதற்கு தயார் நிலையில் செல்வதை நாம் பார்க்கிறோம். இப்படி செய்யக்கூடாது, இதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இமாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி குனிவதற்கு முன்னால், சொல்ல போனால் இதில் சஹாபா பெருமக்களின் நிலைப்பாடு என்ன, அடுத்து நான் அதை சொல்கிறேன். இமாம் சஜிதாவுக்கு செல்வதற்கு முன்னால் நாம் நினைச்சக்கூட குனியக்கூடாது, நேராக தான் நிற்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களை பார்த்து சொல்கிறார், லா தஸ்பிகூனி பிர்ருகூஇ வலா பிஸ்ஸுஜூதி வலா பில்கியாம். ருக்கு செய்வதிலும் சஜிதா செய்வதிலும், சஜிதா செய்த பிறகு எழுந்து நிற்பதிலும், கியாமிலும் என்னை முந்திக் கொள்ளாதீர்கள். நான் செய்த பிறகு அடுத்து நீங்கள் செய்யுங்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். ஒரு முறை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நபரை பார்க்கிறார். இமாம் சஜிதாவுக்கு செல்வதற்கு முன்னால் இவர் குனிந்து விடுகிறார். இப்படி முந்திக் கொள்வதை பார்க்கும் பொழுது அந்த நபரை அழைத்து சொன்னார்கள், நீங்கள் தனியாகவும் தொழவில்லை, இமாமை பின்பற்றியும் தொழவில்லை. இமாமை பின்பற்றி தொழுதால் இப்படி செய்யக்கூடாது, தனியாக தொழுதால் மற்ற இடங்கள் இமாமை பின்பற்றி இருக்கக்கூடாது. எனவே இரண்டும் இல்லாமல் உங்களுடைய தொழுகை இமாமத்து பின்பற்றிய தொழுகையாகவும் அமையவில்லை, தனியாக தொழுத தொழுகையாகவும் அமையவில்லை. எனவே இப்படி செய்ய வேண்டாம் என்பதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். எனவேதான் சஹாபா பெருமக்கள் இந்த விஷயத்தில் எப்படி இருந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது சஹாபா பெருமக்கள் சொல்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவிலிருந்து எழுந்து நின்ற பிறகு சஜிதாவுக்கு போகும் பொழுது ரசூல் அவர்கள் தன்னுடைய நெத்தியை தரையில் வைப்பதை கண்ட பிறகுதான் நாங்கள் என்ன செய்வோம், குனிவோம் என்று சொல்கிறார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்த பிறகுதான் சஹாபா பெருமக்கள் சஜிதாவை நோக்கி வருவார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே இதை நாம் கடைபிடிக்க வேண்டும். எனவே இந்த தவறு நடக்காமல் இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் என்ன? ருக்குவுக்கு பிறகு உள்ள துஆவை முறையாக ஓதுவது. ரப்பனா வலக்கல் ஹம்த் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ என்று முறையாக சொன்னாலே அவசரப்படுவதற்கு தேவையில்லை. 2 சஜிதாவுக்கு இடையிலே அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்ஸுக்னி வர்ஃபஅனி இந்த வார்த்தைகளை நிறுத்தி நிதானமாக சொன்னாலே அவசரப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலை நமக்கு ஏற்படாது. எனவே இந்த துஆவை மரணம் செய்து நாம் கடைபிடித்து ஓத வேண்டும், முறையாக தொழுகை தொழ வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி தொழுகையை
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பக்கூடிய வழிமுறைப்படி தொழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.